அன்புள்ள தோப்பனே, மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி தயவுக்காக மை துதிக்கிறேன். உம்முடைய அன்பிற்காக மை துதிக்கிறேன். உம்முடைய இரக்கங்களுக்காக மை துதிக்கிறேன். உம்முடைய ஊத்து வல்லமைக்காக மை துதிக்கிறேன். நிர்வாணத்தையும் பூமியும் படைத்த மகா பெரிய தேவன் என்பதற்காக மை துதிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதற்காக மை துதிக்கிறேன். எங்களை விசேஷ முறையில் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். முழு தேசமும் மனம் திரும்பத்தக்கதாக நீர் கட்டளை கொடும். முழு தேசத்தின் மேலே உம்முடைய கரத்தை வைத்தருளும் சுவாமி. இந்த ஞாயிறனை விசேஷ முறையில் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். எல்லா துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் சுவாமி. ஆமென். நம் ஆராதனை கீதங்களில் 3வது பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பெரும் நீரே, என் மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பெரும் நீரே, மெய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும்
என் சர்வமும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சாபமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் அந்த பாடலை பாடுவோம். கவலை ஒன்றும் எனக்கில்லை, அந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவன் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபத்தில் செலவிடுவோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். இன்று இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் வீடுகளில் முடங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் தம்மை ஒவ்வொருவரையும் இந்த கொரோனாவிலிருந்து விடுவிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். நம்ம தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கலாம். அவர்களிடம் ஆண்டவர் அவர்களுடைய ஞானத்தை அவர்களுக்கு தரும்படிக்கும் இன்னும் நம்ம சபை மக்கள் அநேக கிராமங்களிலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் வீடுகளில்
இந்த பாடல் முடிந்தவுடன் இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். நாம் செய்தி கேட்பதற்கு முன்பாக நாம் இந்த பாடலை பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. நாம் வீடுகளில் இருந்தாலும் நம்முடைய வீடுகளை அந்த மகிமையின் மேகம் மூடும்படிக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. If you turn to the book of Job, the first chapter, யோபு முதலாம் அதிகாரம். This is how Job is introduced. யோபு குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Job, first chapter and the first verse. யோபு 1:1. There was a man in the land of Uz, ஊஸ் தேசத்திலே whose name was Job. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். And that man was perfect அந்த மனுஷன் உத்தமனு, and upright, சன்மார்க்கனு, and one that feared God, தேவனுக்கு பயந்து, and eschewed evil. பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். What a description. எப்பேற்பட்ட ஒரு வர்ணனை. One, let me begin at the end of this, that feared God தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான் என்னது கடைசி and பகுதி. eschewed evil. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான் என்பதை முதலாவது பார்ப்போம். The fear of God is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். Today, இன்றைக்கு because of the fact that we have our forefathers worshipped idols that never had eyes, never heard, never moved a little finger. நம்முடைய முற்பிதாக்கள் கண்கள் இருந்தும் பாராத, தங்களுக்கு கைகளை அசைக்காத, காது கேளாத அப்படிப்பட்ட விக்கிரகங்களை ஆராதித்து வந்ததினாலே We think that even in the church we can behave like that.
நாம் தேவனுடைய சபையிலும் அவ்விதமாக நடந்து கொள்ளலாம் என்பதாக யோசிக்கிறோம். No, my friend. இல்லை நண்பர்களே. If you turn to Psalm 50, சங்கீதம் 50க்கு நீங்கள் திருப்பினால் you will see what God says. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அங்கு பார்க்கலாம். Psalm 50. You know 51. சங்கீதம் 50 17th verse all. 17ஆம் வசனத்திலிருந்து Seeing thou hatest instruction சிட்சையை நீ பகைத்து and castest my words behind என் வார்த்தைகளை you, பின்னாக எறிந்து போடுகிறாய். when thou sawest a thief, நீ திருடனை காணும்போது then thou consentest with him அவனுடைய ஒருமித்து போகிறாய். and has been partaker with adulterers. விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. Thou givest your mouth to evil, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். and your tongue frameth deceit. உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. Thou sittest and speakest against your brother. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி Thou slanderest thine own mother's son. உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். Now there will be some people here who do just that. இதையே அப்படியே செய்கிற சில மக்கள் இங்கு இருப்பார்கள். These things hast thou done, இவைகளை நீ செய்யும்போது and I kept silence. நான் மௌனமாய் இருந்தேன். Thou thoughtest that I was altogether such an one உன்னை போல as yourself. உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். But ஆனாலும் I will reprove you நான் உன்னை கடிந்து கொண்டு and set these things in order before you, your eyes. அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். Now consider this, ye that forget God, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். lest I tear you in pieces and there be none to deliver. இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. Do you see what God says, friends? நண்பர்களே, தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா? Because God, our loving God, is long suffering. நம்முடைய அன்புள்ள தேவன் நீடிய பொறுமையோடு இருப்பதினாலே Some of us imagine we can do anything நாமில் சிலர் and still say we are good Christians. நாம் இஷ்டப்பட்டதை செய்து கொள்ளலாம், அப்படி செய்து கொண்டே நல்ல கிறிஸ்தவர்கள் என்று நம்மளை அழைத்துக் கொள்ளலாம் என்று சிலர் யோசிக்கிறோம். But consider this, you that forget God, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். lest I tear you in pieces. இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். You see, friends, மாணவர்களே, God can visit us with His judgment any moment. எந்த கட்டத்திலும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை நம்ம மேல வந்து இறங்க பண்ண முடியும். You know, when we hear God's word and don't obey it, தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது we become candidates for judgment. நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாக நாம் ஆகி போகிறோம். As a matter of fact, உண்மையாக சொன்னால் God should judge us more severely than He judges other churches. மற்ற சபை மக்களை நியாய தீர்ப்பதை காட்டிலும் நம்மை தேவன் அதிக கண்டிப்போடு நியாய தீர்க்க வேண்டும். Why? ஏன் அப்படி? Because He gave us more light, நமக்கு அதிக வெளிச்சத்தை அவர் தந்ததினாலே, more warnings, அதிக எச்சரிப்புகளை கொடுத்ததினாலே, more manifestations of His might, அவருடைய வல்லமையான கிரியைகளின் வெளிப்படுத்துதல் அதிகம் கண்டதினாலே, and we just took Him for granted. அவரை அற்பமாக எளிதாய் நாம் எடுத்துக்கொண்டோம். You see, here the Bible says, இங்க பைபிள் சொல்லுகிறது, your tongue frameth deceit. உன்னுடைய நாவு கற்பனையை பிணைக்கிறது.
Sometimes I have told people, சில வேளைகளிலே மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன், I wish you had gone to prison. நீ சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தால் நல்லதா இருக்கும் என்று. That would have taught you a lesson. அங்கு ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருப்பாய். That is what I would tell the politicians too. அரசியல்வாதிகளுக்கும் அதைத்தான் நான் சொல்லுவேன். You see, it is just the small thieves that are put in prison. பாருங்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் சின்ன திருடர்கள் தான். But ஆனால் you know, one of the things that little children are taught in America, அமெரிக்காவிலே சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற காரியங்களிலே ஒன்று, see, if your father beats you up, உன்னை அப்பா உன்னை அடித்து போட்டால் call 911. 911 நம்பரை அழை. Immediately the police will come. உடனடியாக போலீஸ் வந்துவிட்டு And they will take away the child from you. உன்னிடமிருந்து பிள்ளை அவர்கள் எடுத்து போய்விடுவார்கள். But ஆனால் the kind of thing, biting a wife, beating a wife, I can't tolerate it. ஆனால் மனைவியை அடிக்கிறது, மனைவியை கடிக்கிறது, இதை என்னால் சகிக்க முடியாது. And coming as like a big gentleman. பெரிய கன்னியாவன் மேலே போல நடந்து கொள்வது. Where were these people brought up? எங்கே தான் இவர்கள் வளர்க்கப்பட்டார்கள்? In the wilderness? காடுகளிலா, வனாந்தரத்திலா? See, I have never gone to the police. நான் ஒருபொழுதும் போலீசுக்கு செல்லவில்லை. But ஆனால் I see St. Paul appealing to Caesar. ராயனிடத்திலே பவுல் அங்கு வேண்டுகொள்வதை நாம் பார்க்கிறோம். When they were doing injustice to him, அவனுக்கு அவர்கள் அநியாயம் செய்த பொழுது, he said, I stand before Caesar as a Roman. ஒரு ரோமனாக நான் ராயனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னான். All right, the governor said, we will send you to Caesar. அப்பொழுது அந்த கவர்னர் சொன்னார், உன்னை ராயனுக்கே நாங்கள் அனுப்பி விடுவோம். Of course, the Caesar himself was not a just man. ராயனும் அங்கே நியாயம் உள்ளவனாய் இருக்கவில்லை. And Paul was sentenced to die. அங்கு பவுல் மரண தண்டனை அளிக்கப்பட்டான். For what reason? என்ன காரணம்? He preaches against Caesar. அங்கு ராயனுக்கு And teaches laws that which is not lawful for us to observe as Romans. ராயனுக்கு விரோதமாக பிரசங்கிக்கிறான். ரோமராக நாம் பின்பற்ற கூடாத அப்படிப்பட்ட காரியங்களை இவன் பிரசங்கிக்கிறான் என்று சொன்னார்கள். Many false accusations. அநேக பொய்யான குற்றச்சாட்டுகள். So, எனவே no, I don't believe in the great justice of this land, இந்த or தேசத்துடைய for that matter any land today. இந்த தேசத்தினுடைய நீதியையோ இல்லையென்றால் மற்ற எந்த தேசத்தினுடைய அந்த நீதியையும் நான் நம்புகிறவனால. Men have lost their heads and hearts. மனுஷர்கள் புத்தி பேதலித்து இருதயத்தையும் இழந்து போய்விட்டார்கள். They may have been elevated அவர்கள் to legislators who make laws, சட்டங்களை இயற்றக்கூடிய எம்எல்ஏக்களாக அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கலாம். but they are so berserk. ஆனால் அவர்கள் தாறுமாறானவர்களாக இருக்கிறார்கள். They can't see the difference between a male and a female. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்களால் காண முடியவில்லை. So country after country எனவே ஒரு தேசம் விட்டு அடுத்த தேசம் is legalizing homosexual marriage. ஒரே பாலா திருமணம் செய்து கொள்வதை, Marriage between homosexuals. அந்த ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்வதை சட்டபூர்வமாக்கி கொண்டிருக்கிறார்கள். I would like to ask those lawmakers, அந்த சட்டங்களை ஏற்றவளை இதை நான் கேட்பேன். will you tell all your children, உன் பிள்ளைகளை எல்லாரிடத்திலும் இதை சொல்லுவாயா? you girls marry girls only, பெண்களாகி நீங்கள் பெண்களையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று, and you boys marry boys only? என் பையன்களே நீங்கள் பையன்களையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா?
Of course not. நிச்சயமாக சொல்ல மாட்டீர்கள். You know, there are people who say, give me a grandchild. எனக்கு ஒரு பேரப்பிள்ளை பெற்றெடுத்து தா என்று சிலர் சொல்கிறார்கள். I dare these legislators to say that. இந்த சட்டம் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்றவர்கள் இவ்விதமாக செல்ல துணிவார்களா என்று நான் கேட்கிறேன். It is sad that we are silently witnessing மௌனமாக நாம் இதை பார்த்து this transition into complete insanity. முழுவதும் பைத்தியக்காரத்தனத்துக்கு இவ்விதமாக கீழே போய்க்கொண்டிருக்கிற இந்த நிலையை நாம் சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பது துக்ககரமானது. I will not keep silent. நான் மௌனமாக இருக்க மாட்டேன். You know, this morning இன்று காலையிலே our telecasts are from Australia to California. ஆஸ்திரேலியாவிலிருந்து கலிபோர்னியா வரைக்கும் நம்முடைய தொலைக்காட்சி செய்திகள் போய்க்கொண்டிருக்கின்றன. And South America. தென் அமெரிக்காவிலும் கூட God will judge me. God will judge me. தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். You have been a dumb dog. நீ ஊமை நாயாக இருந்து வந்தாயா என்று சொல்லு. You did not warn the British Parliament பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நீ எச்சரிக்கவில்லையே, or Delhi டெல்லி எச்சரிக்கவில்லையே, or Washington. வாஷிங்டனையே. You know, my dear friends, அன்பான நண்பர்களே, when we obey the living God, ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது there is a certain authority that God gives you. அப்பொழுது உனக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். I have often told you I was a very foolish fellow. நான் மதியனமான பையனாக இருந்தேன் என்று அடிக்கடி உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். But ஆனால் I see people in this congregation cultivating friendships. இந்த சபை கூட்டத்திலேயே ஒருவருக்கு நட்பு ஏற்படுத்திக் கொள்கிற மக்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். And if you ask them, what about your friend? Did you tell your friend? உன்னை நண்பரை குறித்து என்ன சொன்னாயா என்று கேட்டால் They reply, அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவார்கள், oh, I don't interfere with their matters. அவனுடைய சொந்த காரியத்தில் நான் தலையிடுகிறது இல்லை. So when your friend is drinking arsenic or poison, விஷத்தை உன்னுடைய நண்பன் குடிக்கும் பொழுது you will just sit there smiling. நீ அங்க புன்னகை புரிந்து கொண்டு You're உட்கார்ந்து my friend. நீ என் நண்பனே என்று சொல்லி அங்க புன்னகை புரிந்து சும்மா உட்கார்ந்து கொண்டு இருப்பாய். I don't believe in such friendship. அப்படிப்பட்ட நட்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. You may be a member of the choir, நீ பாடுகிற குழுவிலே அங்கத்தினராக இருக்கலாம். but such friendships are criminal. ஆனால் அப்படிப்பட்ட நட்புகள் பயங்கரமான குற்றம். When you know the truth, நீ சத்தியத்தை அறிந்திருக்கும் பொழுது you cannot hold it. நீ அதை உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. See, my friends, அன்பானவர்களை பாருங்கள், those people that were swept to their death, தங்களுடைய மரணத்துக்கு clinging to that temple there in Badrinath or Kedarnath or someplace. I have unfortunately never been there. I wish I had gone and seen the blindness of this nation. அந்த இடங்களுக்கு நான் போகவில்லை. அங்கு போய் இந்த தேசத்துடைய குருட்டாட்டத்தை பார்த்திருந்தால் நலமா இருக்கும் என்று நம்புகிறேன். அங்குள்ள மக்கள் அங்கு கோயிலுக்கு சென்று மரணத்திலே மரித்து போனதை கேட்கும் பொழுது, but my friends, அன்பானவர்களே, whatever times we are living in, நாம் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, moral responsibility belongs to us. சன்மார்க்க பொறுப்பு என்று நமக்கு ஒன்று இருக்கிறது.
let us not be dumb dogs ஊமை நாங்களாக நாம் இருக்கக்கூடாது. or blind watchmen. இலை குருட்டு காவற்காரர்களாக இருக்கக்கூடாது. So to come back to Job first chapter, யோபு முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது what do you see? இங்க என்ன பார்க்கிறாய்? And that man was perfect அவன் பூரணனாயிருந்தான், and upright, சன்மார்க்கனும், and one that feared God, தேவனுக்கு பயந்தவன், and called sin by its proper name. பாவத்தேவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிறவனுமாயிருந்தான். I am shocked. நான் அதிர்ச்சி அடைகிறேன். You know, when my children sin, என் பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது I say, நான் சொல்லுவது, they deserve 10 times the punishment, மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். because they knew it. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருந்தார்கள். Why were they so proud? ஏன் அவ்வளவு பெருமையா இருந்தார்கள்? You know, being born to Joshua Daniel or Lily Daniel doesn't make them a saint. பாருங்கள், ஜாஷ்வா டேனியல், லிலி டேனியலுக்கு பிள்ளைகளாக பிறந்ததினால அவர்கள் பரிசுத்தவான்களாக அங்கே இருக்கிறது இல்லை. But ஆனால் what do I see? நான் பார்ப்பது என்ன? Very good people who can preach to others. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய நல்ல மக்கள், when their own children do wrong, அவருடைய சொந்த பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, they are nice children, nice children. நல்ல பிள்ளைகள் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். That means you don't have a moral anchor. அப்படி என்றால் உனக்கு சன்மார்க்க நங்கூரம் இல்லை. This man eschewed evil. இந்த மனிதன் பொல்லாப்பை வெறுக்கிறவனாயிருந்தான். And so what did he do? எனவே அவன் என்ன செய்தான்? You know, he had some brilliant children, புத்திசாலியான பிள்ளைகளை கொண்டிருந்தான். and they would take turns having dinners in their houses. அவர்கள் தங்கள் வீட்டிலே விருந்து செய்வது பழக்கமாக இருந்தது. And so what did Job do? எனவே யோபு என்ன செய்தான்? And it was so when the days of their feasting were gone. Fifth verse. விருந்து செய்கிற அவருடைய நாள்கள் முடிகிற போது Job sent to and sanctified them. யோபு அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி, and rose up early in the morning, அதிகாலமே எழுந்து, and offered burnt offerings according to the number of them all. அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். What? என்ன? He offered for his 10 children. தனி 10 பிள்ளைகளுக்காக பலியை செலுத்தினான். For each one of them. அவர்கள் ஒவ்வொருவருக்காக. What did he? And thus Job did continually. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். It may be that my sons have sinned, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து and curse God in their hearts, தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி, I will make offerings for my children. என் பிள்ளைகளுக்காக இந்த தகன பலிகளை நான் செலுத்துவேன் என்றான். Look at that. இதை பாருங்கள். Now parents here, இங்கு பெற்றோர்கள், do you think you are doing anything like this? நீங்கள் இப்படிப்பட்ட எதையாவது செய்கிறேன் என்று யோசிக்கிறீர்களா? Do you both pray together நீங்கள் இருவரும் and pray for your children? நீங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? Unfortunately today children are exposed to temptation, horrible temptations. துரதிர்ஷ்டவசமாக இந்த நாளிலே பிள்ளைகள் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆட்கொண்டு இருக்கிறார்கள். While countries are debating whether freedom of speech is going to be infringed
by laws against pornography, ஆபாசமான அந்த காரியங்களை குறித்து படங்களை இன்டர்நெட்டில் பார்ப்பது குறித்து சட்டத்தை அதுக்கு எதிராக ஏற்றுவது பேச்சு சுதந்திரக்கு விரோதமான காரியமோ என்பதாக தேசங்கள் அங்கு விவாதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் pornography is spreading in our schools. இந்த நிர்வாண படங்கள் காட்சிகளை பார்ப்பது நம்முடைய பள்ளிகளிலும் பரவி கொண்டிருக்கிறது. And teachers are getting to be violators of the purity of many. ஆசிரியர்களே அங்குள்ள பிள்ளைகளுடைய அந்த தூய்மையை கற்பை கெடுத்து போடுகிறவர்களாக இங்கு இருக்கிறார்கள். And this is happening around the world. உலகம் எங்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. And what are these legislators debating? இந்த சட்டம் இயற்றுபவர்கள் என்னத்தை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்? Oh, free speech. பேச்சு சுதந்திரம். See, even the little child should be exposed to sexual pictures. காம இச்சையின் காரியங்கள் படங்களை பார்க்கும்படியாக சிறு பிள்ளை கூட சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். No moral responsibility. சன்மார்க்க பொறுப்பு என்று ஏதும் இல்லை. See, political parties பாருங்கள் இந்த அரசியல் கட்சிகள் and jumping from one party to another. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிக்கொண்டு on what is it based? அது எதை அடிப்படையாக கொண்டு? Oh, they are getting so much money. அவர்களுக்கு ஏராளமாய் பணம் வருகிறது. And it is all called democracy. இதையெல்லாம் ஜனநாயகம் என்று அழைக்கிறார்கள். What? என்ன? You have a democratic right to fleece the country? என்ன தேசத்தை சூறையாடும்படியான ஜனநாயக உரிமை உனக்கு இருக்கிறதா? How sad. எவ்வளவு துக்கம் இது. My dear people, என் அன்பான மக்களே, isn't it sad that we don't have one Christian who has the moral guts to stand against this tide of evil? இந்த பொல்லாப்பின் பிரவாகத்துக்கு எதிர்த்து நிற்கும்படியான அந்த சன்மார்க்க தைரியம் கொண்ட ஒரு கிறிஸ்தவன் இல்லாதது துன்மார்க்கம் அல்ல, துக்ககரமானது இல்லையா? Not one Daniel, not one Joseph, என்ன ஒரு தானியேல் இல்லையா? ஒரு யோசேப்பு இல்லையா? not one Nehemiah. ஒரு நெகேமியா இல்லையா? How sad. எவ்வளவு துக்கம் இது. Oh God, you have given me so many children. தேவனே இத்தனை பிள்ளைகளை எனக்கு கொடுத்தீர். Oh, I want them to earn money. அவர்கள் பணம் சம்பாதிக்க நான் வேண்டுகிறேன். And when I am old, they can take care of me. எனக்கு வயதாகும் பொழுது என்னை அவர்கள் பார்த்துக் கொள்வார்களே. That's your Christianity? ஏன்னா அதுதான் உன் கிறிஸ்தவ மார்க்கமா? You won't find that in the Bible. பைபிளில் அப்படி ஒன்றை நீ காண மாட்டாய். False Christianity. திருட்டு கிறிஸ்தவ பக்தி. Preachers that put you to sleep. உங்களை தூங்க செய்கிற பிரசங்கமார்கள். Now it is amazing that the Bible speaks the same thing about Job 3 times over. ஆச்சரியமானது என்னவென்றால் பைபிளிலே 3 முறை யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8th verse, 8ஆம் வசனம். the first chapter, the Lord said unto Satan, கர்த்தர் சாத்தானை நோக்கி, hast thou considered my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? Did you take a microscope? என்ன ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து சென்றாயா? Satan, சாத்தானே, did all your investigators take a microscope நீ உன்னோடு and examine my servant? உன்னோடு கூட அங்கு விசாரிக்க சென்றவர்கள் போய் என்னுடைய யோபுவுக்கு மைக்ரோஸ்கோப்பை வைத்து நீங்கள் சோதித்து பார்த்தீர்களா? There is none like him in the earth. பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை. A perfect and an upright man. உத்தமனும் சன்மார்க்கனுமானவன். One that feareth God. தேவனுக்கு பயப்படுகிறவன். And escheweth evil. பொல்லாப்புக்கு விலகுகிறவன்.
You know, my dear friends, அன்பான நண்பர்களே, oh, my tribe is doing this. ஓ என் மலை ஜாதி My மக்கள், village elder is doing this. ஓ என்னுடைய So it's okay. எண்ணிய மலை ஜாதி மக்கள், என்னுடைய குழுவினர் இதை செய்வதனாலே அது பரவாயில்லை. My father is doing this. என்னுடைய அப்பா இதை செய்கிறார், So it's okay. எனவே அது பரவாயில்லை. What nonsense is that? இது என்ன மதியின? Can your tribe change the laws of God? என்ன உன்னுடைய மலை ஜாதி மக்கள் தேவனுடைய சட்டத்தை மாற்றிவிட முடியுமா? Have you not realized that you're no longer a member of a tribal society? ஒரு மலை ஜாதி சமுதாயத்துக்கு இனியும் நீ சொந்தக்காரன் இல்லை என்பதை நீ உணரவில்லையா? But that you are a member of the greatest royal society. மகா பெரிய ராஜரீக சமுதாயத்தின் அங்கத்தினராக நீ இப்பொழுது ஆகிவிட்டாய் என்பதை உணரவில்லையா? I don't see that attitude even in our Bible students. நம்முடைய பைபிள் மாணவர்களிடத்திலே கூட இப்படிப்பட்ட மனப்பான்மை நான் காண்கிறது இல்லை. I don't understand this slavishness. இந்த அடிமைத்தன காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Nobody came to me and said, hey, do this, do this, do this. என்னிடத்தில் யாரும் வந்து இதை செய் அதை செய் என்று சொன்னதே இல்லை. My father never taught me that way. அவிதமாக என் அப்பா ஒருபொழுதும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. He gave me one law. ஒரே ஒரு சட்டத்தை அவர் எனக்கு கொடுத்தார். Do the will of God. தேவனுடைய சித்தத்தை நீ செய். So, my dear friends, எனவே அன்பானவர்களே, I see that Christians generally are a wishy-washy people. கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஆழமற்ற ஏனோதானோ என்று இருக்கிறார்கள். They don't stand for anything. எதற்கும் நிலை நிற்கிறவர்களாக இல்லை. They are yes and no people. ஆம் என்றும் இல்லை என்று மாறி மாறி சொல்கிறவர்கள். What? என்ன? How shocking. அது எவ்வளவு அதிர்ச்சியானது. How can it be? அது எப்படி இருக்க முடியும்? All right, property division. சரி, இந்த சொத்து பிரிக்கிற காரியம். I don't believe Indians are up to property division. இந்தியர்கள் இந்த சொத்து பிரிக்கிற காரியத்தை சரியாக செய்கிறவர் அல்ல. I have seen people நான் கண்டது try to grab this or grab that. எதை கிடைக்குமோ அதை பிடுங்கிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறவர்களை தான் நான் கண்டிருக்கிறேன். Unfortunately, in the missions, அதிர்ஷ்டமாக இந்த மிஷன்களிலே people have just occupied the lands. அப்படியே போய் இந்த மிஷன் சொத்தை அபகரித்துக் கொண்டார்கள். What? என்ன? Have the missionaries left a bunch of thieves ஏன ஒரு திருடர்களின் கூட்டத்தையா இந்த மிஷனரிமார்கள் விட்டு சென்றார்கள்? and called them bishops? அவளை பிஷப்கள் என்று அழைத்துக் கொண்டு, My dear friends, என் அன்பான நண்பர்களே, my father never talked to me one word. He had no property. He gave away all his property to என்னுடைய God. அப்பா தன்னுடைய சொத்து ஆசை எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்து விட்டார். இதை குறித்து என்னிடத்திலே ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. And he told his elder brother, brother, you have got many children. அவருடைய அண்ணனை பார்த்து சொன்னார், அண்ணனே உனக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். Take the house of my grandfather. தாத்தா அப்பாவுடைய வீட்டை நீனே எடுத்துக்கொள் என்று சொன்னார். And what other property? மற்ற எல்லா சொத்தையும் நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். My father gave away, I don't know. எவ்வளவு கொடுத்தார் என்று எனக்கு அதெல்லாம் He தெரியாது. never told me I gave this to God, I gave that to God. தேவனுக்கு இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் என்று ஒரு பொழுதும் அவர் என்னிடத்தில் சொன்னதில்லை. His left hand never knew what his right hand doing. அவருடைய வலதுகரம் செய்கிறதை அவருடைய இடதுகரம் ஒரு பொழுதும் அறிந்ததில்லை. Have you got that kind of Christianity? அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பக்தி உனக்குண்டா? Don't tell me you're a Christian. நீ உன்னை கிறிஸ்தவன் என்ற இடத்துல வந்து சொல்லாதே. Some of these fellows இந்த பையன்கள் who say they are preachers, தங்களை பிரசங்கமான் என்று அழைத்துக் கொள்கிறவர்கள் suddenly they said want to run away or even
grab some property. ஓடிவிட பார்க்கிறார்கள், ஏனென்றால் சொத்தை ஏதாவது அபகரிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். You know what I tell them? நான் உலகத்தில் சொல்வது என்ன? God's money, தேவனுடைய பணம், it's a curse. அது நீ தொட்டால் சாபம். If you misuse God's money, தேவனுடைய பணத்தை தவறாக உபயோகித்தால் சாபம். if you want, take it உனக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள், and go your way. உன் வழியிலே நட. See, பாருங்க, God's work தேவனுடைய ஊழியம் should be so nobly done. அதை மேன்மையான ரீதியிலே செய்யப்பட வேண்டும். How sad I feel that these fellows go to the courts. நீதிமன்றங்களுக்கு இவர்கள் செல்வதை குறித்து எவ்வளவு துக்கம் அடைகிறேன் நான். You know what one principal judge who was converted in our meetings used to say to me. நம்முடைய கூட்டங்களில் ராட்சிக்கப்பட்ட அந்த பிரதான நீதிபதிகள் ஒருவர் இடத்திலே விதமாக சொல்வதுண்டு. See, I had no respect for Christianity. பாருங்கள், கிறிஸ்தவங்களை குறித்த இந்த மதிப்பும் எனக்கு இல்லை என்பார். My father was the jatadar or the leader of Alvar Tirunagari, ஆழ்வார் one திருநகரிலே, sacred place ஆழ்வார் of திருநகரிலே, Hindus. ஹிந்துடைய புனித ஸ்தலமாக கருதப்படுகிற ஆழ்வார் திருநகரிலே என் அப்பா தான் அங்கு தலைவராக இந்த ஊரில் இருந்தார். But he said idolatry is wrong and he became a Christian. ஆனால் அவர் விக்கிர ஆராதனை தவறு என்று சொல்லி கிறிஸ்தவனாக அவர் மாறினார். But ஆனால் nobody ever asked me whether I had repented. யாரும் என்னை பார்த்து நான் மனம் திரும்பினேனா என்று கேட்கவே இல்லை என்றார். They just baptized me. சும்மா எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள் என்றார். And I was living a wicked life. நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றார். And later when I became a judge, பின்பு நான் ஒரு நீதிபதியாக ஆன பொழுது these fellows would come before me, church people, இந்த கிறிஸ்தவ சபை மக்கள் எனக்கு முன்னாக நீதிமன்றத்தில் வருவார்கள், for court cases. நீதிமன்ற வழக்குகளை நடத்தும்படியாக. And I had no respect for them. எனவே அவர்கள் பட்சமா எந்த மதிப்பும் எனக்கு இல்லை என்பார். And on Sunday I used to tell my wife, ஞாயிற்றுக்கிழமையிலே என் மனைவிடத்தில் இப்படி சொல்லுவேன், all right, you go to church. சரி நீ என்றால் சபைக்கு போய்க்கொள், And get me a little blessing also. எனக்கு கூட கொஞ்சம் ஆசீர்வாதத்தை எடுத்து வா. It was all a big joke to him. இதெல்லாம் அவருக்கு ஒரு வேடிக்கையாக ஜோக்காக இருந்தது. Are we Christians going to make Christ a big joke என்ன to Asia? ஆசியாவுக்கு கிறிஸ்துவை ஒரு பெரிய வேடிக்கை இல்லைனா ஜோக்காக ஆக்குகிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? How sad. எவ்வளவு துக்கம் இது. My dear people, என் அன்பான மக்களே, reality, பாருங்கள், நிஜத்துவம், நிஜம், truth and reality. உண்மையும் நிஜமும். If there is no reality in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே நிஜம் சத்தியம் என்று ஒன்றுமில்லை என்றால், go to the cross. சிலுவை என்னை போ. One friend of mine, a great man used of God, Duncan Campbell. என்னுடைய நண்பர்களில் ஒருவர் டன்கன் கேமல் என்ற பெயர் கொண்ட ஒரு பெரிய மனிதர். He used to preach and he was saying, அவர் பிரசங்கிப்பார், அவர் விதமாக சொல்லிக் கொண்டிருந்தார். he was invited to Oxford, ஆக்ஸ்போர்டுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார், to address the Christian group or the debating society. I can't remember. அங்குள்ள கிறிஸ்தவ அந்த மக்களுக்கோ இல்லை என்றால் அங்கு வாக்குவாதம் பண்ணுகிற விவாக மேடைக்கோ பேசும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார். And one of those young men born to nobility, மேன்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன்,
he stood up அவன் எழுந்து நின்றான் and said, சொன்னான், "Pray, Mr. Campbell." மிஸ்டர் கேம்பல் அவர்களே, ஜெபியுங்கள். No, pray. Is this real? இது உண்மையா என்று கேட்டார். Is this real? இது உண்மையா? You must ask yourself. உங்களே நீங்கள் கேட்க வேண்டும். Is adultery real? ஏன் விபச்சாரம் உண்மையா? Will adultery build your home? ஏன் விபச்சாரம் உன்னுடைய குடும்பத்தை கட்டுமா? Fighting with your wife, will it build your home? மனைவியோடு சண்டை போடுவது உன் குடும்பத்தை கட்டுமா? What is the reality? உண்மை அங்கு நிஜம் என்ன? My dear friends, அன்பான நண்பர்களே, pray, Mr. Campbell. மிஸ்டர் கேம்பல் Tell us, எங்களுக்கு சொல்லுங்கள். is this real? இது உண்மைதானா என்று சொல்லுங்கள். Are we engaged in some kind of entertainment? ஏதோ பொழுதுபோக்கு காரியத்துல நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்? No, my friend. இல்லை நண்பர்களே. Here, the third time. இங்க மூன்றாவது முறையாக You know, let me continue with the 9th verse. 9ஆம் வசனத்தை பார்ப்போம். Satan answered the Lord அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக and said, சொன்னான், Doth Job fear God for naught? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? What's that? இது என்ன? Doesn't Job have prosperity gospel? யோபுக்கு செழிப்பின் சுவிசேஷம் இல்லையா? You know, everybody is saying today, இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், all over the world, in fact, உலகம் எங்குமே see, பாருங்கள், people are so stressed out in the week. வாரம் முழுவதும் மக்கள் அழுத்தத்துக்குள்ளாக நெருக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். And therefore, எனவே they need comforting gospel. எனவே ஆறுதல் அளிக்கும் சுவிசேஷம் அவர்களுக்கு தேவை என்கிறார்கள். God bless you. தேவனை ஆசீர்வதிப்பாராக. God will make you a millionaire. உன்னை கோடீஸ்வரனாக தேவன் ஆக்குவாராக. What rubbish. என்ன குப்பையான பேச்சு. Did God make Peter a millionaire? என்ன பேதுருவை தேவன் ஒரு கோடீஸ்வரனாக ஆக்கினாரா? He said, silver and gold have I none. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று தானே பேதுரு சொன்னான். My dear friends, அன்பான நண்பர்களே, how can a person who loves Jesus, இயேசுவில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் acquire this and acquire that? இதையும் அதையும் பெற்றுக்கொண்டு அபகரித்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? You see, one of our problems today இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளில் ஒன்று is everywhere the crowds are becoming bigger எங்கும் நம்முடைய கூட்டங்கள் பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றன. and there's no room, இடமே பத்தவில்லை. and therefore how to get a central place? எனவே மத்திய ஒரு இடத்தை, மையமான இடத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது. The revenue value for 1 square yard around a kilometer from Connaught Place, very close to Connaught Place, Delhi, டெல்லியிலே கனாட் பிளேஸில் இருந்து உள்ள ஒரு சதுர முழத்தின் விலையை is 6 lakhs 6 லட்சம் 40,000. 6,40,000 ஒரு சதுர முழ. Now I'd like to ask some of you girls, how many of you have 6,40,000? எத்தனை பேருக்கு 6,40,000 இருக்கிறது? I have never asked anybody for a paisa. யாரிடத்துல ஒரு பைசா நான் கேட்டது இல்லை. But ஆனால் is it only for the politicians? என்ன இதெல்லாம் வெறும் அரசியல்வாதிகளுக்கு தானா? Hasn't Jesus Christ a room there? ஆண்டவர் இயேசுக்கு அங்க இடம் ஒன்று இல்லையா?
not outside the city. பட்டணத்துக்கு வெளியே அல்ல, That's the place where they crucified him. அவரை வெளியே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். My dear people, அன்பானவர்களே, now our expectations should rise. பாருங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எழும்பி வர வேண்டும். Our faith should rise. நம்முடைய விசுவாசம் எழும்பி வளர வேண்டும். What, God who made heaven and earth has become a pauper? என்ன வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்ன பிச்சைக்காரனாக ஆகி போனாரா? I tell people, நான் தேவனிடத்திலே சொல்கிறேன், மக்களிடத்திலே சொல்கிறேன், I will never speak to your purse, உன்னுடைய பணப்பை, to your wallet. உன்னுடைய பணப்பையை பார்த்து ஒருபொழுது நான் பேச மாட்டேன். Your soul is more important உன்னுடைய ஆத்மா and valuable than all the world. முழு உலகத்தை காட்டிலும் உன்னுடைய ஆத்மா அதிக விலையேற பெற்றது. You want me to be a cheat and a robber? வஞ்சிக்கிறவனாக கொள்ளைக்காரனாக நான் இருக்கவா நீ விரும்புகிறாய்? But you know, all over the world it is money. Someone wrote to me from Australia. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் எனக்கு ஒரு அம்மா எழுதினார்கள். When I hear Joshua Daniel preach, சகோதரன் ஜாஷுவா டேனியல் பிரசங்கித்தை நான் கேட்கும் பொழுது I see the simplicity of Jesus. ஆண்டவர் இயேசுவினுடைய எளிமையை அங்கு காண்கிறேன். But ஆனால் in my church, என்னுடைய சபையிலோ it is all money, money, money. எல்லாம் பணம் பணம் என்று தான் பேசுகிறார்கள் என்றார். What did Peter say? பேதுரு என்ன சொன்னான்? Your money perish with you. உன்னோடு உன் பணம் நாசமாய் போவதாக என்றான். Your soul உன் ஆத்மா is more valuable than all the gold in the world. உலகத்தில் உள்ள எல்லா தங்கத்தை காட்டிலும் உன் ஆத்மா அதிக விலையேற பெற்றது. My dear friends, அன்பான நண்பர்களே, here இங்கே Satan says, சாத்தான் சொல்கிறான், you know, Satan is a wonderful debater. பாருங்கள், சாத்தான் அற்புதமாக விவாதிக்கிறவன். He said, சொல்கிறான், does Job serve you for naught? என்ன யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான்? Oh, you're giving him blessing. நீர் ஆசீர்வாதத்தை மேல் கட்டிக்கொண்டு இருக்கிறீரே. Now he says in the 11th verse, 11வது வசனத்தில் அவன் சொல்கிறான், but put forth your hand now இப்பொழுது உம்முடைய கையை நீட்டி and touch all that he has. அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் He will curse you to your face. அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பானோ பாரும் என்றார். Look at that. பாருங்கள், Satan says, சாத்தான் சொல்கிறான், you say he is a perfect man and all that, உத்தமன் நீதிமான் என்றெல்லாம் நீர் சொல்கிறீர் தான். but ஆனால் you are blessing him. ஆனால் அவரை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீரே. Take away his prosperity. அவனுடைய செழிப்பை ஆசீர்வாதத்தை எடுத்து பாரு. Touch all that he has அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொட்டு பாரு. and see what he will do. அப்பொழுது என்ன செய்கிறான் பாரு. My dear friends, அன்பானவர்களே, you know, Job says, யோபு சொல்கிறான், shall we receive good at the hand of God? 2nd chapter, 10th verse. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், Shall we receive what? Shall we receive good at the hand of God? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் And shall we not receive evil? தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். In all this, இவையெல்லாவற்றிலும் did not Job sin with his lips? யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. Do you see this, friends? அன்பானவர்களே, பார்த்தீர்களா? His wife said to him, அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொன்னார், now I am jumping over important portions. முக்கியமான சில பகுதிகளை தாண்டி இங்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். Let's go back a little. கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். 2nd chapter, 2ஆம் அதிகாரம்
Third verse. மூன்றாம் வசனம். Now this is a second interview with God. தேவனோடு இங்கு சாத்தான் இரண்டாவது முறையாக தேவனை சந்தித்து பேசிய காரியம் இது. The Lord said unto Satan, கர்த்தர் சாத்தானை நோக்கி, have you considered my servant Job? என்னுடைய ஊழியக்காரனாக யோபை நீ பார்த்தாயோ? That there is none like him in the earth, பூமியிலே அவனைப் போல் ஒருவனும் இல்லை. a perfect and an upright man, உத்தமனும் சன்மார்க்கனும், one that feareth God, தேவனுக்கு பயந்து and escheweth evil, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன். and still he holdeth fast his integrity. இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். Although you have moved me against him, அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், to destroy him without cause, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், all his children died, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்தார்கள். all his possessions were gone, அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் போனது. and still அப்பொழுது God could throw a challenge to Satan. அப்பொழுது கூட தேவன் சாத்தானை பார்த்து ஒரு சவாலிட முடிந்தது. Okay, Satan, சரி சாத்தானே, you said Job, if you touch Job's prosperity, யோபினுடைய பொருட்களை சொத்தை நீ தொட்டால், then he will curse you. அப்பொழுது உம்மை சபிப்பான் என்று சொன்னாயே. All right. சரி, All his children are gone. இப்பொழுது எல்லா பிள்ளைகளும் செத்து போனார்கள். All his property is gone. அவனுடைய சொத்து ஆஸ்தி எல்லாம் போனது. Now, what do you say about Job? இப்பொழுது யோபை குறித்து என்ன சொல்கிறாய்? He is not willing to let go his integrity. அவனுடைய உத்தமத்திலிருந்து விலக அவன் அங்கே இஷ்டமில்லாமல் உறுதியாய் நின்றான். Now Satan had another argument. இன்னொரு அங்க வாக்குவாதத்தை கொண்டு வந்தான். Fourth verse. நான்காம் வசனம். And Satan answered the Lord and said, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, skin for skin, தோலுக்கு பதிலாக தோலையும், yea, all that a man has will he give for his life. தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். But put forth your hand, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி touch his bone and flesh, அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், and he will curse you to your face. அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். Then God said, அப்பொழுது கர்த்தர், only I don't give you power over his life. அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். Do what you like. நீ இஷ்டப்பட்டதை செய். So எனவே Job had boils all over, அவன் உடம்பு முழுவதும் பருக்கள் வந்தன. and he sat from the sole of his foot unto his crown. உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். He sat among ashes, அவன் சாம்பலில் உட்கார்ந்து, and he took a potsherd ஒரு ஓட்டை எடுத்து to scratch himself. தன்னை சுரண்டி கொள்ளும்படியாக செய்தான். You may have had one or two boils. உங்களுக்கு ஒரு சில பருக்கள் வந்திருக்கலாம். What about you when from your head to your toe? ஆனால் தலை உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் பருக்கள் வந்தால் எப்படி? See what God has done. ஓ, தேவன் என்ன செய்து விட்டார் பாருங்க. He took away my children. என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டார். He took away my wealth. என் சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். Now I don't have even a little piece of clean skin. சுத்தமான தோல் என்று என்னுடைய தோலிலே ஒரு பகுதி கூட இல்லையே. All boils. எல்லாமே பருக்கள். My dear friends, அன்பான நண்பர்களே, his wife came to him at this point, இந்த கட்டத்திலே அவனுடைய மனைவி அவனிடத்திலே வந்தார்.
and said in the 9th verse, 9ஆம் வசனத்திலே அவள் சொன்னாள், then said his wife unto him, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, dost thou still retain your integrity? நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? Curse God தேவனை தூஷித்து விடு, and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. See, I have served God, பார், நான் தேவனுக்கு ஊழியம் செய்தேன், and see what he has done. ஆனால் என்ன எனக்கு அவர் செய்தார் பாருங்கள். The Bible says, பைபிள் சொல்லுகிறது, I have not seen the righteous or his seed begging bread. நீதிமானோ அவருடைய சந்ததியோ பிச்சை எடுத்ததை நான் கண்டதில்லை. I have been young and now am I old, but I have never seen it. நான் வாலிபனாய் இருந்து இப்பொழுது வயதான நான் அப்படிப்பட்டதை நான் காணவே இல்லை. When your wife comes along and says, உன்னுடைய மனைவி வந்து இப்படி சொல்லும் பொழுது, what, you're still trusting God? ஏன்னா இன்னும் நீ தேவனை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறாயா? Yes, my friend. ஆம் நண்பர்களே, The blood will never lose its power. ரத்தம் அந்த வல்லமையை ஒரு பொழுதும் இழந்து போகாது. You know, we used to sing a chorus, take thou my heart and let it be forever closed to all but thee. என் இருதயத்தை எடுத்துக்கொள்ளும், எல்லாம் உமக்காக அது உரித்தாக இருக்கும்படி செய்யும் என்ற ஒரு பாடலை, ஒரு பல்லவியை பாடுவோம். Seal thou my breast and let me wear the pledge of love forever there. எப்பொழுதும் அன்பின் உறுதியை வாக்குறுதியை நான் கொண்டிருக்கும்படியாக என்னை பொறுப்பேற்றுக் கொள்ளும். Again and again in the early students camps we used to sing that. ஆரம்ப மாணவர் முகாம்களிலே மீண்டும் மீண்டும் அந்த பல்லவியை பாடுவோம். The pledge of love forever there. அன்பின் அந்த உறுதி எப்பொழுதும் அங்கே இருக்கும்படியாக. My dear people, அன்பான நண்பர்களே, let not our bhakti be for just 1 hour நம்முடைய பக்தி வெறும் 1 மணி நேரத்திற்கு மட்டும் இருக்க வேண்டாம், or 2 hours இல்லை 2 மணி நேரத்திற்கோ, or Sunday. இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமோ. Sunday has become a day of games and pleasure. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அது விளையாட்டு சிற்றின்பங்களின் நிலையாக ஆகிவிட்டது. You may have only a small room. ஒரு சின்ன அறை மட்டும் உங்களுக்கு இருக்கலாம். You know, my children were playing around me, but that didn't matter. என் பிள்ளைகளை என்னை சுற்றிலும் விளையாடி கொண்டிருந்தார்கள், அதை நான் பொருட்படுத்தவில்லை. Bedroom, eating room, visiting room, everything one. பெட்ரூம், சாப்பாடும் இடமும் படுக்கும் இடமும் மற்றவர்கள் வரும் இடம் எல்லாம் ஒரே அறைதான். But I used to wait upon God ஆனால் தேவனுடைய பாதத்திலே நான் காத்திருப்பேன் and get His word. அவருடைய வார்த்தையை அவரிடத்திலே பெற்றுக்கொள்கிறவனாய் இருந்தேன். My dear friends, அன்பானவர்களே, physical factors may be against you, ஒருவேளை உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், but ஆனால் you can still maintain, go to God நீங்கள் தேவனிடத்திலே போங்க, and pour out your heart. உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். I don't want Judas' heart, oh God. ஆண்டவரே, எனக்கு யூதாசுடைய இருதயம் வேண்டாம். I don't want the heart that just expects prosperity வெறும் from செழிப்பை you. எதிர்பார்க்கிற அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. I want to give Calvary's love. கல்வாரியின் அன்பை கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். There should be a response which reflects Calvary. கல்வாரியை பிரதிபலித்து காட்டக்கூடிய அப்படிப்பட்ட பிரதிக்கிரியனிடத்தில் இருக்க வேண்டும். God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம், oh God, ஓ தேவனே, make me real. நான் உண்மையுள்ளவனாக இருக்க பண்ணு. Everything that pertains to
lie and deceit should leave me. போய் வஞ்சகத்துக்குரிய எல்லா காரியங்களும் என்னை விட்டு போய்விட வேண்டும். How many times I have prayed, forgive our trespasses as we forgive them who trespass against எங்களுக்கு us. விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று எத்தனை முறை ஜெபித்திருக்கிறோம். Lord, what a Savior. ஆண்டவரே, பேர்பெற்ற இரட்சகர் நீர். In the midst of the currents of today, இன்றுக்குள்ள போக்குகளின் மத்தியிலே you are able to keep us. எங்களை உம்மால் காக்க முடியும். You are able to keep us possessing our integrity. எங்களை உத்தமத்திலே நாங்கள் நிலை நிற்கும்படியாக எங்களை நீர் காக்க முடியும். So help us, Lord. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Not only through this week, but through our lives. எங்கள் இந்த வாரம் மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் We ask in Jesus' holy name. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் இவளை கேட்கிறோம். Amen.